வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரம். நம்ம வீட்டு தாத்தா பாட்டி சாப்பாடு நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு அன்புடன் வர வைக்கிறேங்க. என்னடா இன்னைக்கு என்னமோ பண்ண போறேன்னு பாத்துட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்காக ஸ்பெஷலா இதோ ஆமாங்க, சட்டை போட்டுன்னு செய்யற மாதிரி ஒரு சட்னி தாங்க. ஆமா, வேர்க்கடலை சட்னி. நீங்க பார்த்தோன்னு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இது மாதிரி சட்னியை நீங்க விறுவிறுன்னு செஞ்சு கொடுத்துருங்க. உங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாம் டக்கு புக்குன்னு இட்லியை பாடப்பாடன்னு காலி பண்ணிடுவாங்க. இதுக்கு தேவையானது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு நம்ம நல்லா போட்டுக்கோங்க. கடுகு தாளித்து அதில் தேவையான பொருள் பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையானது ஒரு 5லேருந்து 6 மிளகா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான வேர்க்கடலை, நான் 1 கப்பு எடுத்திருக்கேன் வேர்க்கடலை. ஸோ இந்த வேர்க்கடலை இதில் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான குட்டி நெல்லிக்காய் சைஸு புளி, சரிங்களா? இந்த புளியை போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்புங்க, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க. தேவை பார்த்தீங்கன்னா ஒரு 4 பல்லு பூண்டை இதில் போட்டுக்கலாம். இந்த பூண்டையும் போட்டு இது ஒரு வதக்கினா போதும். ஒரு வதக்கிட்டு அப்படியே எடுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க வேண்டியதாங்க. ஆமாம், ஒரு வதக்கிட்டு ஒரு அப்படி ஒரு வதக்கு. நீங்கள் இதில் என்னடா நீங்கள் தோலியோடு போட்டிருக்கீங்க நீங்கள் நினச்சிக்கலாம். தோலியில் நம்ம வேர்க்கடலையில் தோலியில் நிறைய சத்து இருக்குது. ஸோ அதனால தான் நான் இதோடு போட்டிருக்கேன். நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு தோலி பிடிக்கலை, ஒரு மாதிரியாக இருக்குன்னா, துவப்பாக இருக்குன்னா நீங்கள் தோலி வேணால் எடுத்துக்கோங்க. நான் ஆனால் தோலியோடு பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ இது ஒரு வதக்கு, இப்படி ஒரு வதக்கு. இந்த மாதிரி இது பண்ணி கொடுங்க. வீட்டில் இட்லி வைக்க தீர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் நீங்கள் தான் இட்லி குத்துற மாதிரி இருக்கும், சரிங்களா? இட்லியாக இருக்கட்டும், தோசையாக இருக்கட்டும், சட்டு புடும் தீர்ற மாதிரி ஒரு சட்டுன்னு இருக்கிற சட்னி தாங்க இது. ஒரு வதக்கிட்டு பாருங்கள், கலர் கொஞ்சம் மாறி இருக்குது. இந்த மாதிரி கலரில் இருந்தால் போதும். ஒரு கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் வந்துருச்சு, நல்லா வதங்கிருச்சு. ஸோ இது போதும். நான் அப்படியே ஆஃப் பண்ணிடுறேன். இதை கூல் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு ஒரு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். நம்மளோட சுவையான டேஸ்டியான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தி கூட. நீங்கள் இந்த மாதிரி உங்களோட குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்து பாருங்க. உங்களுக்கு டேஸ்ட்டாக ஒரு ரெசிபி வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வீட்டு தாத்தா பாட்டி சாப்பாடு நிகழ்ச்சிங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோட இதை சேனலில் பெல் பட்டன் ஒன்று இருக்கும், அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உடனே இந்த ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு கையோட வந்துருங்க. நீங்களும் டக்கு புக்குன்னு பார்த்துட்டு சட்டை போட்டுன்னு ஒரு இதை சமைச்சு கொடுக்கலாம், சரிங்களா? நான் உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். நான் உங்களுடன் நம்ம வீட்டு தாத்தா பாட்டி சாப்பாடு நிகழ்ச்சிக்கு சந்திக்கிறேன்.